பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாருங்க, ரோமர் 1:21 இப்படியாய் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இந்த வசனத்துக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யாரை பார்க்கலாம் அப்படின்னா, எகிப்து தேசத்துல 430 வருஷம் அடிமையா வாழ்ந்துட்டு, இதோ அவங்க அழுது கூக்குரல் விட்டோம்னா ஆண்டவர் சொல்றாரு, மோசேன்ற ஒரு மனுஷனை வச்சு அந்த இடத்துல பார்வோனுக்கு முன்னாடி பல அற்புதங்கள் அதிசயங்களை செய்து, இதோ கர்த்தர் யார் என்பதை ஜனங்கள் பார்க்கத்தக்கதாய் தேவன் கிருபை செய்றார் இல்லையா? அந்த எல்லா காரியத்தையும் பார்த்துட்டும் கூட, அந்த எகிப்திலிருந்து இருந்து வெளியில வந்தும் கூட இந்த ஜனங்க பாருங்க உணர்வில்லாத இருதயத்தோடு இருக்கிறார்கள். அவங்க செஞ்சது என்னன்னா, எவ்வளவு பெரிய காரியத்துல ஆண்டவனை விடுதலை செஞ்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம்னு சொல்லாம எதுக்கு எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் புலம்பினாங்க, குறை பேசினாங்க. மூணாவது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, திருப்தியே இல்லை, இது வேணும் அது வேணும்னு சொல்லி போதும் என்கிற மனமே கிடையாது. இது நிமித்தம் 40 வருஷம் தன்னுடைய கானான் என்கிற ஆசீர்வாதத்தை ஜனங்க தான் தாமதப்படுத்தினாங்களே தவிர ஆண்டவர் தாமதப்படுத்தல. இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் கூட ஆண்டவர் பேசுங்க.